மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே. நாம் பிரசங்கத்திற்கு போகலாம். இன்றைய பிரசங்கத்தின் தலைப்பு ஜெபம் செய்வது எப்படி. ஜெபம் கிறிஸ்தவர்களையும் ஜெபத்தையும் பிரிக்க முடியாது. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் கட்டாயமாக ஜெபிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் ஜெபிக்க சொல்லியிருக்கிறார். ஆகவே கிறிஸ்தவர்கள் ஜெபம் செய்கிறார்கள். ஜெபம் என்பது மனிதன் தேவனிடம் பேசுவது, பேசி தனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி பதிலை பெற்றுக்கொள்வது. அதற்கு பெயர்தான் ஜெபம். ஜெபம் ஒரு ஒன்வே டிராஃபிக் மாதிரி இல்லை. நீங்கள் வேண்டியதெல்லாம் சொல்லிக்கொண்டே போய்விட்டு பிறகு பதிலே வராமல் இருப்பது அல்ல. நீங்கள் பேசி 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 ஆஸ்கிங் ஆஸ்க் 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 அண்ட் ரிசீவ், அவரிடத்திலே பதிலை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். அதுதான் ஜெபம். நாம் பைபிள் வாசிக்கும்போது கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அவருடைய வேத வசனங்கள் மூலம் அவர் பேசுகிறார். காலாகாலமாக அவர் வேத வசனங்களின் மூலம் மனிதர்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். மனிதர்கள் நன்றாக வாழ்வதற்கு அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும், கேட்க வேண்டும். யார் ஜெபிக்கலாம் என்று கேட்டால் யாரும் ஜெபிக்கலாம். எந்த மனிதனும் எந்த மனுஷியும் ஜெபிக்கலாம். யார் வேண்டுமென்றாலும் ஜெபிக்கலாம், எப்போது வேண்டுமென்றாலும் ஜெபிக்கலாம். ஜெபத்திற்கு நேரம் இந்த நேரம்தான் அப்படி இல்லை, எல்லா நேரமும் ஜெபிக்கலாம். காலையில் ஜெபிக்கலாம், மத்தியானம் ஜெபிக்கலாம், சாயங்காலம் ஜெபிக்கலாம், ராத்திரியில் ஜெபிக்கலாம், எப்போது வேண்டுமென்றாலும் ஜெபிக்கலாம், என்ன வேண்டுமென்றாலும் கேட்கலாம். இதை சொல்கிறப்ப ஒருவேளை சிலருக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்ன வேணாலும் கேட்கலாமா? நிச்சயமாக உங்களுக்கு என்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலே கேட்கலாம். நியாயமான எல்லா ஜெபத்திற்கும் பதில் கட்டாயம் வரும். அநியாயமான ஜெபத்திற்கு கர்த்தர் கை கொடுக்க மாட்டார். உங்களுடைய நியாயமான எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். அவரிடத்திலே வந்து ஜெபித்து விட்டு நீங்கள் வெறுமையாய் போகவே மாட்டீர்கள். கர்த்தர் கட்டாயமாக பதில் கொடுப்பார். ஒரு கர்த்தரிடத்திலே ஜெபிக்க வரும்போது ஒரு விசுவாசி ஜெபிக்கலாம், மற்றவர்கள் ஜெபிக்கக்கூடாது அப்படி இல்லை. விசுவாசி ஜெபிக்கலாம். விசுவாசிக்கு உரிமை இருக்கிறது. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அவரை விட்டால் எங்கே போக முடியும்? ஒரு விசுவாசி அவரிடத்திலே ஜெபிக்கலாம், எதையும் கேட்கலாம். ஒருவேளை ஒரு விசுவாசி இடையிலே தவறு செய்திருந்தால், பாவம் செய்திருந்தால், அது அவருடைய மனதை அறுத்து கொண்டு இருந்தால் பாருங்க, சிலர் ஜெபிக்காமலே போய்விடுவார்கள். அவர்களுக்கு தைரியம் வராது. எப்போதும் அவர்களுடைய பாவம் அவர்கள் கண்களுக்கு முன்பாக நிற்கும். தாவீது அப்படி தான் ஜெபம் பண்ணுறான். ஐயோ, என் பாவம் எப்பயும் எனக்கு முன்னால் நிற்குதே. 51ஆம் சங்கீதத்தை வீட்டில் போய் வாசிங்க. அது எப்போதும் நம்மை குத்தி கொண்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது விசுவாசி உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும். போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. நாளைக்கு
மன்னிப்பு கேட்கலாம், நாளைக்கு உபவாசத்தோடு மன்னிப்பு கேட்கலாம், நாளைக்கு அங்கே போய் மன்னிப்பு கேட்கலாம், இங்கே போய் மன்னிப்பு கேட்கலாம். நோ, தவறு செய்து விட்டால் உடனே மன்னிப்பு கேட்க வேண்டும், போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. அப்படி மன்னிப்பு கேட்டுவிட்டு ஜெபிக்கும்போது கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்யும்போது நாம் என்ன செய்கிறோம்? இனிமேல் உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு நிரந்தரமாக அனுப்புகிறோமா? அது இல்லையே. பிள்ளையை மன்னிக்கிறோம், அந்த பிள்ளை சாரி சொல்லுவதற்கு பழக்குகிறோம், பிறகு பிள்ளையை மன்னிக்கிறோம். அதுபோல தான் கர்த்தர். ஒருவேளை இடறி விழுந்து விட்டால் மன்னிப்பு கேட்க வேண்டும், பிறகு தேவைகளை சொல்லி ஜெபிக்கலாம். ஒருவேளை ஒரு மனிதன் கடவுளே வேண்டாம், எனக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவன் கடவுளே எனக்கு வேண்டாம் என்று திரும்பி போய்விட்டான் என்றால் அதற்கு பெயர் தான் பின்மாற்றம். பின்மாற்றத்தில் போயிருந்த மனிதர்களுக்கும் அவர் வாய்ப்புகளை கொடுக்கிறவர். அவர் கூப்பிட்றாரு, வா, பரவாயில்ல, வா, நான் உன்னை கழுவி சுத்திகரிக்கிறேன். சில மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அப்படியே பன்றி மாதிரி தகாத காரியங்களை செய்து விடுகிறார்கள். ஆனால் திரும்பி கர்த்தரிடத்தில் வரும்போது அவர் அவர்களை கழுவி சுத்திகரித்து அவர்களுக்கு ஜெபிப்பதற்கான உரிமையை கொடுக்கிறார். யார் வேண்டுமென்றாலும் ஜெபிக்கலாம். பாவிகள் செய்ய வேண்டிய ஒரே ஜெபம், மன்னித்து கொள்ளுங்கள், நான் இனி ஒழுங்காக இருப்பேன், நான் இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று கர்த்தரிடத்திலே பேசுவது, பேசிவிட்டு அதே போல நடப்பது. அப்போது கர்த்தர் ஜெபத்திற்கு நிச்சயமான பதிலை கொடுப்பார். நாம் ஜெபிக்கும்போது வேத ஒழுங்கின்படி ஜெபிக்க வேண்டும். வேதத்திலே ஜெபத்தை பற்றி அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லப்போனால் ஒரு வருஷம் முழுவதும் ஜெபத்தை பற்றி பேச முடியும், அவ்வளோ காரியங்கள் ஜெபத்தை பற்றி இருக்கிறது. அவ்வளவையும் சொல்ல முடியாது இல்லையா? ஆனால் குறிப்பிட்ட சில முக்கியமான காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எடுக்கலாம். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 22 முதல் 26 வரை. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். முதல்ல சொல்றாரு, விசுவாசத்தோட வா ஜெபிக்கிறப்ப. எவனாகிலும், யார் வேண்டுமென்றாலும் ஜெபிக்கலாம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு இத்தனை வார்த்தைகளை சொல்லி நம்மை கன்வின்ஸ் பண்ணுறாரு. இப்படி தான்ப்பா ஜெபிக்கணும், ஒழுங்கு இதுதான், முறை இதுதான் என்று நமக்கு புரிய வைத்து ஜெபிக்க சொல்லுகிறார். மலை போன்ற பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். குடும்ப பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, சமுதாய பிரச்சனைகள், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. சுகவீனம், இது மலை போல இருக்கிறதா? நீங்கள் பேச வேண்டும் மலையை பார்த்து. பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ. அதாவது சமுத்திரத்துக்குள்ளே போன மலை திரும்பி எந்திரிச்சு வராது. அதனால் மலைக்கிட்ட பேசுங்க, பேசி சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லுங்கள். சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், சொல்லிட்டு சந்தேகப்படாத, கர்த்தரை நம்பு, விசுவாசம் வை. அப்படி சொல்லும்போது அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே. எவ்வளோ பெரிய எஜமான் அவர் சொல்றாரு, அவன் சொன்னபடியே ஆகும். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஜெபிக்க வரும்போது பெற்றுக்கொள்வேன், கர்த்தர் கொடுப்பார்
என் ஜெபத்தை கேட்பார், பதில் வரும், நான் பதிலை பெற்றுக்கொள்வேன் என்ற விசுவாசத்தோடு வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். இயேசுவே சொல்றாரு, யாராவது உனக்கு விரோதமாக ஏதாவது செய்திருந்தால் மன்னிச்சிரு. நீ மன்னிக்காவிட்டால் உன்னுடைய குறையை கர்த்தர் மன்னிக்க மாட்டார். சிலுவையிலே போய் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து நம்முடைய எல்லா பாவங்கள் அக்கிரமங்களை மன்னித்து நம்மை நீதிமான்கள் ஆக்கி பரிசுத்தவான்கள் ஆக்கி தேவனுடைய பிள்ளையாக மாற்றி அவரை போல வாழ்வதற்காக இந்த பூமியிலே நம்மை வைத்தவர் கர்த்தர். அவர் சொல்றாரு, நான் உனக்கு பாவங்களை மன்னிக்கிறது மாதிரி நீ உனக்கு விரோதமாய் தவறு செய்தவர்களை மன்னிக்க வேண்டும். போய் சண்டை போட்டுட்டு கிடக்காத, திட்டிக்கிட்டு கிடக்காத, மன்னிச்சிரு, மன்னிச்சு விட்டுரு. அப்போதுதான் பிதா உன்னுடைய தப்பிதங்களை மன்னிப்பார். ஆனால் பைபிளில் சொல்லியிருக்கு, மரணத்துக்கு ஏதுவான பாவம் இருக்கு, அதுக்காக விண்ணப்பம் பண்ணிடாத. கர்த்தரே சொல்றாரு, வசனத்தின்படி வசனத்தை சார்ந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தான் அப்படி சொல்லியிருக்கிறார். உங்கள் ஜெபம் கேட்கப்படும். எவ்வளவு பெரிய ஜெபமாக இருந்தாலும் கேட்கப்படும். எவ்வளவு முக்கியமான தேவையாக இருந்தாலும் கர்த்தர் அதை கொடுப்பார். அடுத்தது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்று கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு சித்தமில்லாத ஒரு காரியத்தை ஜெபிக்க கூடாது. அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் எதை கேட்டாலும் அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறார் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவருடைய சித்தம் நீங்கள் நன்றாக வாழ்வது, நீங்கள் நல்ல வீடுகளில் குடியிருப்பது, நீங்கள் நல்ல வாகனங்களை வாங்கி தேவையான வேலைகளை செய்வதற்கு ஓட்டிக்கொள்வது, உங்கள் பிள்ளைகள் நன்றாக படிப்பது, நல்ல திருமணம் நடப்பது, இதெல்லாம் கர்த்தருடைய சித்தம். நீங்கள் நன்றாக ஊழியம் செய்வது, சாட்சியாய் வாழ்வது, இது கர்த்தருடைய சித்தம். அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் நல்லா இருக்கணும், ஆனால் என் பக்கத்தில் இருக்கன விட நல்லா இருக்கணும், அவன் கொஞ்சம் தாழ்ந்து போயிடணும், அவன் தாழ்ந்து போகணும், நான் நல்லா இருக்கணும், அந்த வீடு எனக்கு வந்துடணும், நான் வாங்கிடணும் அந்த வீட்டை, அவன் ஒரு சாதாரண குடிசைக்கு போயிடணும், எனக்கு இந்த மாதிரி நல்ல வாகனம் வேணும், அவன் ஓட்டுற வாகனம் தான் வேணும். இயேசுவி நாமத்தில் எதை கேட்டாலும் குடிப்பேன்னு சொன்னீங்க, இந்த வாகனமே எனக்கு வா. என்ன ஜெபம்? இந்த மாதிரி ஜெபத்துக்கு பதில் வராது. அவருடைய சித்தத்தின்படி நாம் ஜெபிக்கும்போது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். அப்படி கேட்டபோது அவர் நமக்கு பதில் கொடுத்திருக்கிறார் என்று அறிந்திருக்கிறோம். அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் எதை கேட்டாலும் அவர் உங்களுக்கு கொடுப்பார். அடுத்தது ஏசாயா 55. ஏசாயா 55 10-11. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல்
பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். கர்த்தர் சொல்றாரு, நான் தான் மழையை கொடுக்கிறேன், பனியை கொடுக்கிறேன். அது பூமியிலே வந்து வேலை செய்கிறது. அது அங்கே இருக்கிற விதைகளை முளைக்க பண்ணுகிறது, செடியை வளர்க்கிறது, பலனை கொடுக்கிறது. அப்படியே என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு 3000-4000 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த மனுஷன். அந்த வசனம் இப்பயும் செல்லுபடி ஆகுமானா செல்லுபடி ஆகும். அந்த வசனத்தை எடுத்து நாம் நம் வாயில் முதலாவது வைக்க வேண்டும், இருதயத்தில் வைக்க வேண்டும். வசனத்தை படிக்கணும், படித்துக்கொண்டே இருக்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வசனம் மிக மிக முக்கியம். வீட்டில் அங்கங்கே நல்ல வசனங்களை எழுதி மாட்டி விடணும். நீங்கள் உட்கார்ற இடத்துல, படுக்கிற இடத்துல பேப்பர் எடுத்து கர்த்தர் பேசுகிற வசனத்தை எழுதி அங்கே ஒட்டி வைக்கணும். இது உங்கள் கண்ணில் பார்க்கணும், காதில் கேட்கும்படி அதை நீங்களே பேசணும். அந்த வசனங்கள் உள்ளே போகட்டும். உங்கள் இருதயம் இந்த வசனங்களால் நிரம்பட்டும். பிறகு இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உள்ளே போட்டால் தானே வெளியே எடுக்க முடியும். உள்ளே போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். டூத் பேஸ்ட்டு செய்கிற கம்பெனிக்கு போய் பாருங்க, அங்கே அப்படியே டியூப் வரும். ஒரு ஹை ப்ரெஷரில் அந்த பேஸ்ட்டை உள்ளே அனுப்பி மூடி சீல் போட்டுருமா. போடுறதுக்கு மிஷின் வேணும், ஆனால் அமுக்கி எடுக்கிறதுக்கு எத்தனை பேர் உங்கள் வீட்டில் மிஷின் வச்சுருக்கீங்க? இல்லையே. யார் வீட்லேயும் டூத் பேஸ்ட் எடுக்கிறதுக்கு மிஷின் இல்லை. எடுத்து கையில் லேசாக அமுக்கணுன்னு வந்துடுது. உள்ள வசனத்தை போடுறதுக்கு டைம் எடுக்கணும், எஃபர்ட்ஸ் போடணும், உக்காரணும், மற்ற வேலைகளை ஒதுக்கி வச்சுட்டு வரணும், வந்து பிரசங்கத்தை கேட்கணும். நல்ல வசனத்தை பிரசங்கிக்கிற சபைக்கு போக வேண்டும், வசனத்தை கேட்க வேண்டும், கவனிக்க வேண்டும். ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு வீட்டில் கேஸ் அணைச்சனா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. எல்லாம் முதல்ல செக் பண்ணிட்டு வாங்க. வசனத்தை உள்ளே முதல்ல தள்ளணும், இருதயத்தை அந்த வசனத்தால் நிரப்ப வேண்டும். பிறகு அவசியம் இருக்கும்போது வாயை திறந்து வசனத்தை பேச வேண்டும். வசனம் ஒரு நாளும் வெறுமையாக திரும்பாது, அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நீங்கள் அனுப்புனீங்களா? உங்களுடைய காரியங்களுக்காக வேத வசனங்களை அனுப்பினீர்களா? உங்கள் பிள்ளைகள் காரியங்களுக்காக, உங்கள் காரியங்களுக்காக, உங்கள் சமுதாயத்திற்காக, உங்கள் தேசத்திற்காக வேத வசனங்களை அனுப்பினீர்களா? பேசினீர்களா? உங்கள் ஜெபத்திலே நீங்கள் வசனங்களை சொல்லி சொல்லி ஜெபித்தீர்களா? வசனம் ஒரு நாளும் வெறுமையாக திரும்பாது, அனுப்பும் காரியமாகும்படி வாய்க்கும். நீங்கள் எதற்காக அனுப்பினீர்களோ அதை அது செய்து முடிக்கும். மனிதன் சொல்லவில்லை, கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அடுத்தது பாருங்க, மத்தேயு 12:29. மத்தேயு 12 29. அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினேனாகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். கர்த்தர் சொல்றாரு, பலவானை கட்டு. யாருக்கு பலவான்? மனிதர்களுக்கு தான் சாத்தான் பலவான்.
கர்த்தர் கண்ணு முன்னால் அவன் நிற்கிறதுக்கு ஒரு தூசி. கர்த்தர் ஃபூனு ஊதுனா அவன் ஓடிடுவான். கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை விட அவன் பலவான், நீ அவனை முதலாவது கட்ட வேண்டும். ஜெபத்தில் உட்கார்றப்ப ஒரு நாளை ஆரம்பிக்கும் போது சாத்தானை கட்ட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிசாசையும் அவனுடைய கூட்டத்தையும் கட்டுறேன். உனக்கு என் வீட்டில் அனுமதி இல்லை, என் பிள்ளை மேலே அனுமதி இல்லை, என் பொருளாதாரத்தின் மேலே அனுமதி இல்லை, என்னுடைய ஆவிக்குரிய காரியங்கள் மேலே உனக்கு அதிகாரம் இல்லை, உனக்கு காலை கீழே வைக்கிறேன், பொல்லாத பிசாசே ஓடிப்போ. கர்த்தர் சொல்கிறாரு, பிசாசுகளை துரத்துவார்கள். துரத்துங்கப்பா, ஆட்ட பேரம் பேசிகிட்டு இருக்காதீங்க, துரத்துங்க. ஒரு பேய் உங்கள் முன்னால் ஆடிச்சுன்னா, உன் பேர் என்ன, எந்த ஊர்லேருந்து வந்த, எவ்வளோ காலமாக உள்ள இருக்க, இந்த கியூரியாசிட்டிலாம் வேண்டாம், சரிதா? அவன் திருடன், திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். அவன் வந்திருக்கிறதே உன்னை கொன்னுட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கான். அவனை கட்டு, அவனை துரத்து, அவனை கீழ்ப்படுத்து, இயேசுவின் நாமத்தை சொல்லு, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பலவானை கட்ட வேண்டும். அன்பானவர்களே, மலை மாதிரி பிரச்சனை இருந்தாக்க நீங்கள் பேசணும். இருதயத்தில் இருக்க வசனத்தை பேச வேண்டும். அவருடைய சித்தத்தின்படி ஜபிக்க வேண்டும். வசனம் ஒரு நாளும் வெறுமையாக திரும்பாது. பிசாசை கட்டி ஜபிக்க வேண்டும். இந்த விசுவாசத்தை வளர்க்க வேண்டும். ஒவ்வொருவரும் விசுவாசத்தை வளர்க்க வேண்டும். சும்மா அப்படியே இருந்தாக்க விசுவாசம் தன்னால் வளராது. விசுவாசம் வளருவதற்கு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நேரம் செலவழிக்க வேண்டும். உட்காந்து ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் தினமும் பைபிளை வாசிக்கணும். வாசிக்க 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 அது போய் உங்கள் இருதயத்திலே தங்கிக் கொள்ளும். அதே போல வசனத்தை அறிக்கை செய்ய வேண்டும். உங்கள் வாயால் வசனத்தை அறிக்கை செய்ய வேண்டும். வாயில பேச 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 விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி கர்த்தருடைய வார்த்தையினால் வரும். கர்த்தருடைய வார்த்தையை பேச 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 அறிக்கை செய்ய உங்கள் வாயிலிருந்து புறப்படுவது உங்கள் காதுக்கு கேட்டு உங்கள் இருதயத்துக்கு போய் அங்கே தங்கி இருக்கும். அப்பதான் விசுவாசம் வரும். குடும்பமாக உட்கார்ந்து வசனம் மனப்பாடம் பண்ண வைங்க. பிள்ளைகளோட சேர்ந்து நீங்களும் மனப்பாடம் பண்ணுங்க. வசனம் மிகவும் முக்கியம். வசனத்தின்படி நீங்கள் ஜெபிக்கும் போது பதில் கட்டாயம் வரும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. அவங்க ஜெபம் பண்ணுறப்ப ஜெபத்துக்கு முன்னால் பலி செலுத்துவார்கள். ஒரு ஆடோ மாடோ கொண்டு போய் அங்கே தேவாலயத்திற்கு வெளியே இருக்கிற அந்த பிரகாரத்தில் அவர்கள் பலியிடுவார்கள். அந்த இரத்தம் கீழே சிந்தப்படும், அந்த மாம்சம் எரிக்கப்படும். பிறகு அவர்கள் தங்கள் விண்ணப்பத்தை கர்த்தரிடத்திலே கேட்பார்கள். கர்த்தர் பதில் கொடுப்பார். ஆபிரகாம் ஜெபித்தான், பலிபீடத்தை கட்டினான், ஜெபித்தான். ஈசாக்கு ஜெபித்தான், பலிபீடத்தை கட்டினான், பலியிட்டான், ஜெபித்தான். யாக்கோபு, யோசேப்பு, எலியா, எலிசா, தாவீது, சாலமோன் எல்லாரும் பலியிட்டார்கள், ஜெபித்தார்கள், பதில் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் நாம் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், நமக்காக ஒரே தரம் இயேசு பலியிடப்பட்டு விட்டார். தேவ ஆட்டுக்குட்டி அவர். அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை நமக்காக சிந்தப்பட்டு இருக்கிறது. அதை விசுவாசிக்க வேண்டும். அந்த இரத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்க வேண்டும். ரொம்ப தெரியாதவங்களாம் நான் பார்த்துருக்கேன். கிராமத்திலேருந்து வர்றவங்க ரொம்ப தெரியாதவங்க இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்குவாங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். பாட்டில் இருக்க எண்ணெய் எடுத்து தடை விட்டு இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுவாங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயமாயிரும் உங்களுக்கு. ஏன்னா விசுவாசிக்கிறார்கள், அந்த ரத்தத்தின் வல்லமையை புரிந்திருக்கிறார்கள். இயேசுவின் ரத்தத்தை கிளைம் பண்ணணும். பிசாசு நமக்கு பயப்பட மாட்டான், அவன் நம்மை விட பலவான். ஆனால் இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம், இயேசு நம்மோடு செய்திருக்கிற புதிய உடன்படிக்கை, இயேசுவின் வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், கல்வாரி புண்ணியம், இதையெல்லாம் சொல்லும்போது
அவன் நடுங்குவான், அவன் ஓடி போவான். அல்லேலூயா. அதன்படி குற்ற உணர்வோடு போகாதீங்க. பாவத்தை அறிக்கை செஞ்சு விட்டுட்டு அப்புறம் போங்க. தாழ்வு மனப்பான்மையோடு போகாதீங்க. கர்த்தர் உங்களை தாழ்வாக சிருஷ்டிக்கவில்லை, அவர் உங்களை உயர்த்துகிறார். நீ என் பிள்ளைன்னு சொல்கிறாரு. தேவனுடைய பிள்ளை நீ என்று அவர் சொல்லும்போது, ஐயோ நான் பாவம், நான் ஒரு குப்பை தூசி ஆண்டவரே, அந்த லாங்குவேஜை விடணும். விட்டுட்டு நல்லா நான் கர்த்தருடைய பிள்ளை, குற்ற உணர்வு இல்லாமல், தாழ்வு மனப்பான்மை இல்லாமல், ஆக்கினை தீர்ப்பின் எண்ணங்கள் வரக்கூடாது. நான் அப்படிலாம் செஞ்சேன், 10 வருஷத்துக்கு முந்தைய அதை செஞ்சேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி அதை செஞ்சேன், இதனால தான் என் வாழ்க்கை இப்படி போச்சு. அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிடுச்சு. இயேசு எல்லாத்தையும் கொண்டு போய் பாதாளத்தில் போட்டுட்டார். போய் அதை தோண்டி எடுக்கக்கூடாது. நம்ம எந்த தண்டனையும் எனக்கு கிடையாது, என்னுடைய தண்டனைகளை இயேசு அனுபவித்து விட்டார். எனவே எனக்கு தண்டனை இல்லை. ஒரே பாவத்துக்கு 2 தண்டனை இல்லை. என் பாவத்திற்கு இயேசு தண்டிக்கப்பட்டு விட்டார், எனக்கு தண்டனை இல்லை என்ற நன்றி அறிதல் உள்ள உள்ளத்தோடு ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தில் அழ வேண்டாம். சிலர் நினச்சிக்குவாங்க முக்காடு போட்டு அழுதாத்தான் கர்த்தர் கேட்பாருன்னு. இல்லை, சந்தோஷமாக ஜெபிக்கணும். அவரே சொல்லியிருக்காரு, என் சமூகத்தை இப்படி வந்து நீ அழுமூஞ்சியா அழுது அழுது இதை ஏன் அஸ்தப்படுத்துகிற? அழாத. அழலாம் கூடாது. அழ வேண்டிய அவசியம் இல்லை, புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள் போராட்டங்களை விவரித்து அவரிடத்திலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு எல்லாம் தெரியும். அதை போய் விவரிக்காதீங்க. என்ன வேணும் அதை கேளுங்க, கர்த்தர் அதற்கு பதில் கொடுப்பார். நான் ரொம்ப படிக்கலைங்க, அலங்காரமாக ஜெபம் பண்ண தெரியாது. கர்த்தர் உன்னை அலங்காரமாக ஜெபிக்க சொல்லவில்லை. இருதயத்தில் இருப்பதை அன்னாள் ஊற்றிவிட்டாள், அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. உங்கள் இருதயத்தில் இருப்பதை ஊற்றி ஜெபம் பண்ணுங்கள். கட்டாயத்துக்காக ஜெபிக்க வேண்டியது இல்லை. சந்தோஷத்தோட மனமு வந்து எங்கள் அப்பா கிட்ட பேச போகிறேன், சந்தோஷத்தோடு வந்து ஜெபியுங்கள். உங்கள் ஜெபத்திற்கு பதில் வரும். வசனத்தின்படி ஜெபம் பண்ணுங்க. பிதாவிடம் ஜெபம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுங்கள். பரிசுத்தாவியில் நிறைந்து ஜெபம் பண்ணுங்கள். விருப்பத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை விடுவிக்கும். உங்களுக்கு விடுதலை வரும். பாருங்க, ஜான் வெஸ்லி என்று சொல்லக்கூடிய ஒரு மாமனிதர் இங்கிலாந்து தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பார், அடிக்கடி ஜெபம் பண்ணுவார். பிறகு காலையில் விடிஞ்ச உடனே குதிரையை எடுத்துட்டு வேகமாக ஓட்டிட்டு போவார். கிராமங்கள் தோறும் அலைவார், பட்டணங்கள் தோறும் அலைவார், எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பார். ராத்திரி ரொம்ப டயர்டாகி வந்து பொத்துன்னு படுக்கையில் படுப்பார். பிறகு பார்த்தா எப்பயோ எந்திரிச்சிருக்காரு, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்படி பெரிய எழுப்புதல் அந்த தேசத்தில் உண்டானதற்கு இந்த மனிதர் காரணம். இவர் காலத்தில் சினிமா கொட்டகையை மூடிட்டாங்க, களியாட்டு கூடங்களை மூடிவிட்டார்கள். இவர் ட்ரெயினில் ஒரு ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு போகிறப்ப அங்கே இருக்கிற ஜனங்கள் அங்கங்கே முழங்கால் போட்டு அழுது ஜெபித்து பாவரிக்கை செய்வார்களாம். அந்த அளவுக்கு இவர் ஜெபித்திருக்கிறார். ஒரு ஜெப வீரர் ஜான் வெஸ்லி. ஒரு பல வருடங்களுக்கு பிறகு, அவர் மரித்து பல வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் ஒரு பைபிள் காலேஜில் ஒரு டீச் பண்ணுற ஒரு டீச்சர் இவர்களுக்கு ஜெபத்தை பற்றி டீச் பண்ணிட்டு இருந்தாராம், போதித்து கொண்டிருந்தார். பிறகு சொன்னாராம், இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி, உங்களை ஜான் வெஸ்லியுடைய வீட்டுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாராம். எல்லாருக்கும் சந்தோஷம். ஜெப வீரராகிய ஜான் வெஸ்லி வீட்டுக்கு ஓகே போகலாம். எல்லோரும் பஸ்ஸில் ஏறினாங்க, வீட்டுக்கு போனாங்க. அவர் ஒவ்வொரு அறையாக காட்டி கொண்டு வந்தார். இதான் ரிசப்ஷன் ரூம், இங்கே தான் வந்து எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வைப்பார். எல்லாருக்கும் சந்தோஷம். ஜான் வெஸ்லி உட்காந்த நடந்த வீட்டில் நான் கால் வச்சுருக்கேன், நல்லது. அப்புறம் கூப்பிட்டு போனாராம். இதுதான் ஜான் வெஸ்லியுடைய டைனிங் டேபிள், அவருடைய டைனிங் ஏரியா. ஆஹா, இங்கே உட்காந்து அவர் சாப்பிட்டாரு. எல்லாம் சேரில் உட்காந்து எந்திரிச்சு பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அப்படியே ஒவ்வொன்றா காட்டினாங்க. அப்புறம் வாங்க மாடிக்கு போகலாம். அங்கே போனாக்க அவருடைய பெட்ரூம் இருக்குது. பெட்ரூமை எல்லாரும் அப்படி அப்படி பார்க்குறாங்க. நல்ல சின்ன ரூம் தான், எல்லாருக்கும் நிற்க இடம் இல்லை, எல்லாம் இடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க.
இங்கே தான் அவர் ஜெபம் பண்ணார். அப்போ அங்கேருந்து ஒரு பையன் கேட்டானா, அது என்ன கீழே இருக்கிற அந்த தலையினையில் இப்படி 2 அமுங்கின குழி இருக்குது அப்படின்னு கேட்டானா. அப்போ இந்த ஆசிரியர் சொன்னாராம், ஆமாம், இதுதான் அவர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண இடம். முழங்கால் போட்டு 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 அவருடைய முட்டியும் தேஞ்சு போச்சு, அவருடைய தலையணையும் குழி விழுந்து போச்சுப்பா அப்படின்னு சொன்னாராம். என்ன ஆச்சரியம். எல்லோரும் போயிட்டாங்க. போய் பஸ்ஸில் ஏறிட்டாங்க. எல்லோரும் வந்தாச்சான்னு வாத்தியார் எண்ணி பார்க்குறாரு. ஒரு பையன் வரல. என்னடா ஒரு பையன் வரல, சரிப்பா எல்லோரும் இருங்க போய் பார்த்துட்டு வரேன். அவர் அங்கே வர்றாரு, ஹாலுக்கு வர்றாரு, இங்கே டைனிங் ஹாலுக்கு போகிறாரு, கிச்சனுக்கு போகிறாரு, லைப்ரரிக்கு போகிறாரு, அப்புறம் அப்படியே மெதுவாக மாடிக்கு போகிறாரு. பெட்ரூமை எட்டி பார்த்தா அந்த தலைநில 2 முழங்கால அமுக்கி வச்சு அங்கே ஒருத்தன் கண்ணீரோடு ஜெபம் பண்ணிகிட்ருக்கான். என்ன ஜெபம் பண்ணான் தெரியுமா? டூ இட் ஒன்ஸ் மோர், மீண்டும் ஒரு முறை இதை செய்யுங்கள், மீண்டும் ஒரு முறை எழுப்புதலை அனுப்புங்கள். ஒன் மோர் டைம் லார்ட், இன்னும் ஒரு முறை ஆண்டவரே என்னை கொண்டு செய்யுங்கள். ஜெபம் பண்ணிட்டு இருக்கானா. ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுறான். கடைசியில் இவன் எந்திரிக்க மாட்டான்னு தெரிஞ்ச வாத்தியார் தோளை தட்டி வாப்பா போகலான்னு சொன்னாராம். சரின்னு திரும்பினானா. அவன்தான் பில்லி கிரஹாம். ஹல்லேலூயா. நாம் பார்த்த பில்லி கிரஹாம், உலகம் முழுவதும் எழுப்புதலை கொண்டு வந்த பில்லி கிரஹாம். அவர் அப்படி ஜெயித்ததற்கு காரணம் ஜெபம். எழுப்புதலுக்கு காரணம் ஜெபம். நன்றாக இருந்ததற்கு காரணம் ஜெபம். அவர் இறந்த பிறகு மகளை இன்டர்வியூ பண்ணப்போ மக சொல்லிச்சான், அவங்க அம்மா முதலே இறந்துட்டாங்க, அப்பா மட்டும் இருந்தார். மக சொல்லிச்சான், எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேரும் சண்டை போட்டு நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப ஒருவரை ஒருவர் நேசிப்பார்கள். தே லவ்ட் ஈச் அதர். என்ன ஒரு சாட்சி. ஜெபம் பண்ணுங்க, உங்கள் ஜெபத்திற்கு பதில் கட்டாயம் வரும். ஓகே, காட் பிளஸ் யூ. மிகவும் முக்கியமான ஒரு ஒரு போதனை வருகிறது. அதில் இருக்கிற வெளிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ட்ரினிட்டி, திரியேக தேவன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ட்ரினிட்டின்னு பைபிளில் அந்த வார்த்தை கிடையாது. ஆனால் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அப்புறம் பரிசுத்த ஆவியானவர், 3 பேரும் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறார்கள். நம்முடைய ரட்சிப்பின் காரியம் இந்த 3 பேரும் சம்பந்தப்பட்டது. பிதாவாகிய தேவன் அவருடைய சாயல் ரூபத்திலே நம்மை உண்டாக்கினார். அது அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்குள்ளே ஊதியிருக்கிறார். ஆதாமுக்குள்ளே ஊதினது அன்னைக்கு. நாம் எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுது அந்த ஜீவ சுவாசம் நமக்குள்ளே வைக்கப்பட்டது. எப்போ ரட்சிக்கப்பட்டோமோ அது புது சிருஷ்டியாக இருக்கிறது. இப்பொழுது இதை நாம் புரிந்து கொள்வோமாக. பிதாவாகிய தேவனை போல நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஏதோ ஒரு நாயின்னு வச்சாக்க நாய்க்காக இயேசு வந்து ஜீவன் கொடுக்க மாட்டார். அது நியாயமும் இல்லை, அர்த்தம் இல்லை. அப்படி அவர் வந்து ஜீவன் கொடுத்தா அவருக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஆனால் பிள்ளைக்காக உயிரை கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் தேவனுடைய பிள்ளைன்னா உங்களுக்காக உயிரை கொடுக்கறதுக்கு அவர் ரெடியானார். உங்களுக்காக உயிரை கொடுத்தார். பிதாவாகிய தேவன் எல்லாற்றை காட்டிலும் பெரியவர். குமாரன் கூட சதா காலமும் அவருக்கு கீழ்ப்படிந்திருப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. பிதாவானவர் எப்படி தமிழ் தாம் ஜீவன் உள்ளவரோ அதே போல் குமாரனும் தமிழ் தாம் ஜீவன் உள்ளவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபட்டதுனால, பரிகாரம் செய்ததுனால நமக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. ஆனால் என்ன சிக்கல் இருந்துச்சுன்னா, தேவன் பரிசுத்தர், மனுஷன் பாவி. 2 பேருக்கு பெரிய இடையில பெரிய
எதிர்ப்பு, சண்டை. தேவனும் மனிதனும் எதிரிகளாக இருக்கிறார்கள். தேவன் பரிசுத்தர், இவன் பிசாசு கட்சியில் சேர்த்துட்டு பாவியாக இருக்கிறான். அதனால் தேவன்கிட்ட இருந்து எந்த நன்மையும் வர முடியாது, அவர் கொடுக்க மாட்டார். ஆனால் இயேசுவான் அவர் குறுக்க வந்து இந்த மனம் திரும்புகிறவங்களுக்காக நான் வர்றேன், என்னுடைய ஜீவனை நான் கொடுத்துருக்குறேன், அதனால் மனம் திரும்பி வருகிறவர்களை நீங்கள் மன்னிக்கணும், உங்களுடைய ஆசீர்வாதங்களை கொடுக்கணும் அப்படி சொல்லி இயேசு குறுக்க வந்ததுனால இப்போ தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வருகின்றன. இல்லாட்டா தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு நம்ம எந்த விதத்தில் தகுதி உள்ளவர்கள் அல்ல. ஆனால் ஒரே வழி இயேசு சிலுவை பரிகாரம். சரி, இப்போ தேவனோட கூட நம்ம ஒப்புரவாயிட்டோம், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வருது. ஆனால் எப்படி வருது? பரிசுத்த ஆவியானவர் தான். இயேசு சொன்னார், வேறொரு தேற்றரவாளன் அவரை நான் அனுப்புகிறேன், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார், வருங்காரியங்களையும் சொல்லி உங்களை நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து போட்டிருக்கு, பலத்தினாலும் இல்லை பராக்கிரமத்தினாலும் இல்லை என்னுடைய ஆவியினாலே ஆகும்னு எழுதியிருக்கு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்புறப்ப தான் அந்த ஆசீர்வாதங்கள் வருது. அப்படியானா பிதாவாகிய தேவனோட இயேசு கிறிஸ்து நம்மை ஒருமனப்படுத்தினார், ஒன்றாக்கினார். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது பரிசுத்த ஆவியானவர். அதனால் இந்த 3 பேரும் நம்முடைய ரட்சிப்பின் விஷயத்திலையும் சரி, இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறதுலையும் சரி, 3 பேருடைய பங்கும் இருக்கிறது. அந்த 3 பேருடைய பங்கு மட்டும் இல்லை, இன்னும் ஒரு விஷயமும் நான் சேர்த்து சொல்லணும். நீங்கள் அவர் கொடுக்குற எதை ஏற்றுக்கொண்டு பேசுகிறீர்களோ அது நடக்கும். சொல்லுவாங்க, கிறிஸ்டியானிட்டி இஸ் அ ரிலிஜியன் ஆஃப் கன்ஃபெஷன், அறிக்கையின் மதம் என்று சொல்வார்கள். என்ன அறிக்கை? பொதுவாக மக்களுக்கு பாவ அறிக்கை தான் டக்குன்னு தெரியுது. பாவம் செஞ்சால் அறிக்கை செஞ்சு விட்டுரு, பாவம் செஞ்சால் அறிக்கை செஞ்சு விட்டுரு, இது அடிக்கடி சொல்லப்படுகிற வார்த்தை. அதனால் இவங்களுக்கு அதான் ஞாபகம் வருது. ஆனால் நீங்கள் என்ன வார்த்தை பேசுகிறீர்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் என்று பைபிள் அங்கே சொல்லியிருக்கு. எவனாயில் இந்த மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது நடக்குமா? அந்த மலை பெயர்ந்து போகுங்கிறார். இங்கே சொல்கிறது பிதாவாகிய தேவன் எல்லா ஆசீர்வாதமும் வச்சிருக்கிறார். குமாரனா இயேசு பாவியாக இருந்த நம்மளை பிதாவோட ஒப்புரவாக்கி விட்டார். ஆனால் உடனே ஆசீர்வாதம் வந்துச்சா? வரல. பரிசுத்த ஆவியானவர் தான் அதை அங்கேருந்து எடுத்துகிட்டு நமக்கு கொடுக்கணும். அதை பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? நீங்கள் என்ன பேசுகிறீங்களே அதையாக கொண்டு வந்து தருவார். நாம் என்ன பேசணும்? நாம் பேச வேண்டியது என்ன? அவருடைய வாக்கு தத்தங்கள். அங்கே தான் அறிக்கை வருகிறது. அவருடைய வாக்கு தத்தங்கள் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ நடக்கும்னா, நீங்கள் அவர் கொடுக்குற வாக்கு தத்தங்களை சொன்னால் அது நடக்குங்கிறார். நான் உண்மையாக சொல்கிறேன், என்னை இன்க்ளூட் பண்ணி சொல்கிறேன், நம்ம யாரும் அந்த அளவுக்கு தெளிவாக கரெக்டாக அந்த வார்த்தையை இன்னும் பேசலை. ஆனால் இப்போ கண்டுபிடிக்கிறோம், பேச தீர்மானிக்கிறோம். கர்த்தர் நமக்கு சம்பாதித்து வைத்த நன்மையை சுதந்திரித்து கொள்ள தீர்மானிக்கிறோம். இதுக்காக 2 வசனம் நான் இப்போ உங்களுக்கு வாசிக்க போகிறேன். முதலாவது 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம். நீங்கள் எந்த வார்த்தையை தெரிந்து கொள்கிறீர்களோ அதைத்தான் பேசுவீர்கள். தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது, அதை நீக்க வேண்டும். தேவன் கொடுத்த வாக்குத்தத்த வசனங்களை நாம் பேச வேண்டும். அதற்காக இந்த பகுதியை நான் எடுத்துக்கொள்கிறேன். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3 முதல்
நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் போர் ஆயுதமா? விசுவாசி ஜெபம் பண்ணுற ஆள், ஆனால் போர் ஆயுதத்தை பற்றி பேசுகிறான். ஏதோ ஒரு சண்டையை பற்றி பேசுகிறான், யார் கூட சண்டை போடுறதை பற்றி பேசுகிறான். இவன் கர்த்தருடைய மனுஷன், இவனுக்கு விரோதம் பண்ணிக்கிறது பிசாசு, அது கூட சண்டை போடுறதை பற்றி பேசுகிறான். என்னுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுற்கு தேவ பலமுள்ளதாக இருக்கிறது. அரண்கள்னா பெரிய பெரிய கோட்டை சுவர்களை, அதெல்லாம் நிர்மூலமாக்க, பிசாசு போட்ட அரண்களை நிர்மூலமாக்க எங்களுடைய போராயுதங்கள் வல்லமையுள்ளதாக இருக்கிறது. அடுத்து, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இந்த 5வது வசனத்தை எல்லாருமே சேர்ந்து வாசிங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நிறைய பேருக்கு கர்த்தாவே என்னுடைய சத்துருக்கள் அவ்வளவு நல்லா இருக்கேன், அவன் நல்லா இருக்கேன், அவன் நல்லா இருக்கேன்னா அவர் கேட்குறாரு, உங்களுடைய கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது அவர்களுக்கு விரோதமாக நியாய தீர்ப்பை செலுத்த நான் ரெடியாக இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். நாம் கர்த்தருக்குள்ளே நம்முடைய இருதயத்தை நன்றாக வைத்து கொள்வோமாக. நன்றாக வைக்கிறத பற்றி இப்போ கொஞ்சம் சொல்ல போகிறேன், அதை கவனித்து பிடிச்சுக்கங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அடுத்து, நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? அவரோட சேர்ந்து இசைந்து அவருடைய வார்த்தையை பேசுகிறீங்களா? அல்லது இந்த உலக மக்கள் பாவிகள் அவங்க உலக மார்க்கத்தின்படி பேசுகிறார்களே அந்த வார்த்தைகளை பேசுகிறீர்களா? அது உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணிவிடும். தேவனுடைய வார்த்தை வாக்கு தத்தங்களை பேசினால் அது நடக்கும். ஆனால் பிசாசு சொல்லுகிற பொய்களை நாம் ஏற்றுக்கொண்டு அதை பேசினா அது நடந்துடும். மனிதனுடைய ஆவி, மனிதனுடைய ஜீவன் வார்த்தையினாலே வாழும்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது. அவருடைய சாயல் ரூபத்திலே நாமும் வார்த்தையினாலே வாழ உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். என்ன வார்த்தைங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு நமக்கு கேள்வி. ஒரு பெரிதான வெளிப்பாடு இப்போ வருது, கவனிங்க. அவைகளால், அதை கர்த்தருடைய போராயுதங்களால் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டியுமே. அதுனா என்னங்க? தேவன் எப்படிப்பட்டவரோ அதை நம்ம உண்மையாக அப்படி அறிந்து கொள்ளாமல் வேற ஏதோ ஒரு சைடில் எவனோ ஒருத்தன் இழுத்துட்டு போகிறான், அதை சொல்லி இதை சொல்லி கடைசி கர்த்தரை வந்து கர்த்தரை பார்க்காம வேற கதையெல்லாம் நமக்கு சொல்லி விட்டுறான். அப்போ மேட்டிமைகள்னு ஒரு வரி வருது. இந்த பெருமை பிடித்தவர்கள் இருக்காங்களே, பெருமை பிடித்தவர்கள் சாந்தம் மனத்தாழ்மையாக இருந்து கர்த்தர்கிட்ட வர முடியாது. பெருமை பிடித்தவர்கள், நான் இவ்வளவு கெட்டிக்காரன், நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், இவ்வளவு பணக்காரன், இவ்வளவு ஆளுகை இருக்கேன், எனக்கு 1000 பேர் எனக்கு கீழே வேலை பார்க்குறான், நான் இவ்வளவு பெரிய ஆளாக்கும், இவ்வளவு ஞானியாக்கும். அந்த பெருமை அது பிசாசுடைய குணமாய பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நான் உட்கார்ந்து யோசித்தேன், நம்ம படித்த போக்க ரைட்டு ஆண்டவரே, ஆனால் நான் யாரு? நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, ஒன்றுமில்லாத என்னை கர்த்தர் தூக்கி இப்படி இவ்வளோ நல்ல ஒரு ஆசீர்வாதமான இடத்துல வச்சிருக்கிறீரே, நான் யாரு? என்னை ரட்சித்தீர், தேவனுக்கு சமமாய் அவருடைய பிள்ளையாய் என்னை ஏற்படுத்தி இருக்கிறீர், என்னை நீதிமான்னு சொல்லிட்டீர் ஆண்டவரே,
அதுக்கெல்லாம் நான் தகுதி உள்ளவனா? நன்றி ஆண்டவரே, நீர் என்னை பரிசுத்தவான்னு சொல்லிட்டீர் ஆண்டவரே. நான் என்னத்த, ஆனால் நீர் என்னை பரிசுத்தம்னு சொல்லிட்டீர். நன்றி ஆண்டவரே. உம்முடைய மகிமையை நீர் எனக்கு கொடுத்தீராமே. நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவிடத்தில் பிதா எவ்வளவு அன்பாய் இருக்கிறீரோ அதுபோல என்னிடத்திலே அன்பாய் இருக்கிறாரா உங்ககிட்ட? இயேசுவிடத்திலே பிதா எவ்வளவு அன்பாய் இருந்தாரோ அதுபோல் இப்போ உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறாரா? இது எல்லாத்துக்கும் வசனம் இருக்கா? நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, சொல்லியிருக்கேன், அதனால் திரும்ப திரும்ப எடுத்து வாசிக்கலை. பிதாவாகிய தேவன் இயேசுவிடத்தில் எவ்வளவு அன்பாய் இருக்கிறாரோ அதுபோல் உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறார். இவையெல்லாம் இருந்தும் கடைசியிலே நாம் என்ன பேசுகிறோம்? தேவன் பேசுகிறபடி பேசுகிறோமா அல்லது வேறு விதமாய் பேசுகிறோமா? மாறுபாடுள்ள இருதயம், மாறுபாடுள்ள உதடுகள் அப்படின்னு நீதிமொழிகள் வாசிச்சிங்கன்னா வரும் இந்த ஒரு வார்த்தை, மாறுபாடுள்ள இருதயம், மாறுபாடுள்ள உதடுகள். அது என்ன? அது மாறுபாடு. அவர் ஒன்று சொல்லுவார், நம்ம ஒன்று சொல்கிறது, மாறுபட்டு பேசுறது. அவர் சொல்கிறத சொன்னால் அது மாதிரி ஆசீர்வாதம் வரும். அதை விட்டு மாறுபட்டு பேசினா வேறு என்னமோ நம்ம பேசுகிறதெல்லாம் வந்துடுது. ஆதலால் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். இங்கே தான் எல்லா தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் மற்ற மேட்டிமையெல்லாம் தேவனை அறிய விடாமல் ஆக்கியிருந்தான். தேவன் எப்படி நல்லவர் என்று ஆசீர்வதிக்கிறவர் என்று அறிய விடாமல் விட்டு ஆக்கியிருந்தான். அப்படி எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி அடுத்து எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியை சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ நம்மை பலவிதமான வழிகளிலே கொண்டு போய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் பலவிதமான வழியிலே போய் எங்கெல்லாம் கெட்டு போகிறதுக்கு அப்படி வருகிற அந்த எண்ணங்கள், அதையெல்லாம் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியை சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். சும்மா எனக்கு இதையெல்லாம் சொல்லி அந்த நினப்பு இந்த நினப்பெல்லாம் கொடுத்து என்னை தள்ளிட்டு போக முடியாது போடா அப்படின்னு சொல்லி அந்த எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணுறதை பற்றி பேசுது. எண்ணங்கள் கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? போனால் என்னத்துக்கு ஆகிறது? போகக்கூடாது. எங்கேயோ ஒரு இடத்துல கட் பண்ணணும். அது பிசாசு 1000 வழி சொல்லுவான் கெட்டு போகிறதுக்கு, நரகம் போகிறதுக்கு. அவன் என்ன சொல்கிறான்? எதை வேணாலும் கும்பிடு, இயேசுநாட்டை மட்டும் வராத. யாரை வேணாலும் கும்பிடு, இயேசுநாட்டை வராத. அப்புறம் இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா, நீ என்ன வேணாலும் பேசு, இயேசுநாதர் சொல்கிற வாக்குத்தத்த வசனத்தை மட்டும் சொல்லாத. அப்படி ஆக்கி விட்டான். நம்ம ஆளுகளை பார்த்து வயிற்று வலி இருக்குது என்ன பண்ணுறது, கண் வலி இருக்குது என்ன பண்ணுறது, இப்படியே பிரச்சனையாக இருக்குது. ஏன் வியாதி இங்கே, அதாவது வியாதியை சொந்தமாக்கிடுறாங்க, தங்களுக்கு சொந்தமான வியாதியை ஆக்கிடுறான். அது அவங்களுக்கு சொந்தமாக அவன் கொண்டு வந்து வியாதியை போட்டேன், அதை நமக்கு சொந்தம் நான் ஏற்றுக்கிறது. அது நமக்கு சொந்தமானதா? எந்த வியாதியும் நமக்கு சொந்தமானது அல்ல. நாம் அதை நம்ம வியாதின்றோம், ஏன் கஷ்டம்ன்றோம், ஏன் பாடுன்றோம். அதெல்லாம் நிராகரிக்க வேண்டியவை. இங்கே பாருங்கள், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனத்தை வச்சு சொல்கிறேன். அவருடைய தழும்புகளால் குணமானியர்கள். இப்போ நம்ம கேட்டோம், வாசித்தோம். நாம் சுகமடைவதற்கு அவர் சிலுவையிலே தன்னுடைய சரீரத்தை பிட்க கொடுத்தார். அதனால் அவருடைய தழும்புகளாலே, அவருடைய காயங்களாலே நாம் சுகமாகிறோம். நாம் சுகமாவதற்கான கிரயத்தை அவர் செலுத்திவிட்டார். ஆதலால் நாம் சுகமானோம். ஆனால் பிசாசுன்னு சொல்கிறேன், வியாதி இருக்குல்ல என்ன, நே வியாதி இருக்குல்ல என்ன, நே வியாதி இருக்குல்ல என்ன, அப்படியே சொல்கிறான். ஆனால் உண்மையான விசுவாசம் எது அப்படின்னு கேட்டால், விசுவாசம் நிறைய பலவிதமான அர்த்தங்களில் சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையான சரியான விசுவாசம் எதுன்னு கேட்டால், அந்த ரோமர் 4வது அதிகாரம், ரோமர் 4
ரோமர் 4 18 முதல், உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட நம்ப ஏதுவில்லை. சரீரம் வயசாகி போச்சு, இனிமேல் எப்படி பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியும்? ஆனால் அவர் சொல்கிறாரு, உனக்கு பிள்ளை இருக்கும், சாராள் உனக்கு ஒரு பிள்ளையை பெற்று தருவான்னு. அவளும் கற்பம் செத்து போனதுன்னு பைபிள் சொல்லுது. வயசான ஆள் அவட்ட போய் நின்றுக்கிட்டு அடுத்த வருஷம் இந்த நாளில் உனக்கு குமாரன் இருப்பான்னு சொன்னான். இதெல்லாம் எப்படி? ஆனால் அதை நம்பணும். அதை அங்கே பாருங்க, நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தார்கள். இப்போ நமக்கு வியாதி இருக்குது, வயிற்று வலிக்குது, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா இல்லை, அவர் நம்முடைய வியாதிகளுக்கான கிரயத்தை செலுத்தி விட்டார். இன்றைக்கி 2 இருக்க, வியாதி இருக்குது என்ன பண்ணுறது, வியாதி இருக்க என்ன பண்ணுறது, இதை பேசுகிறதா? அல்லது இயேசு என்னுடைய வியாதிக்கான என்னுடைய சுகத்துக்கான கிரயத்தை செலுத்தி விட்டார் அப்படின்னு சொல்கிறது சரியாக இருக்குமா? நம்முடைய கண் முன்னாடி வியாதி இருக்குது, சரீரம் வலியில் துடிக்குது. அந்த சமயத்தில் இது என்ன போட்டிருக்கு? அடுத்து, அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான், பொருட்படுத்தாதிருந்தான். இப்போ நான் சொல்கிறேன், உங்களுடைய சரீரத்தில் வியாதிகளோ பலவீனங்களோ அல்லது வேறு குடும்பத்தில் ஆசீர்வாத காரியங்களோ எல்லாவற்றிலுமே என்ன பிரச்சனை இருக்கிறதோ பிரச்சனைக்கு தீர்வு என்ன? பிரச்சனைக்கு தீர்வு என்ன? பிரச்சனை இருக்குது, ஆனால் அதுக்கு தீர்வு என்ன? அது பைபிளில் இருக்குது, வசனத்தில் இருக்குது. அந்த வசனத்தை சொன்னால் அதுபடி நடக்கும்ன்றாரு. நான் சொல்கிற இந்த வாக்குத்தத்த வசனங்களை சொல்லு, அது நடக்கும்ங்கிறாரு. பிசாசு சொல்கிற பொய்யெல்லாம் சொல்லு, அது நடந்துரும்ன்றார். ஏன்னா நம்முடைய ஆவி வார்த்தையினாலே செயல்படும்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறது. பெட்ரோல் வண்டியில் பெட்ரோல் ஊற்றினா ஓடும், டீசல் வண்டிக்கு டீசல் ஊற்றினா ஓடும், இந்த கேஸில் போகிற வண்டி கேஸ் ஊற்றினா தான் ஓடும். நம்முடைய மனிதனுடைய ஆவி, மனித ஆவி வார்த்தைகளினாலே வாழும்படி உண்டாக்கப்பட்டது. சொல்லுங்க பார்க்கலாம். மனிதனுடைய ஆவி வார்த்தையினாலே வாழும்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறது. தேவன் வார்த்தையாயிருக்கிறார், வார்த்தையை பேசினார், அப்படியே ஆயிற்று. அவருடைய சாயலிலே நான் இருக்கிறேன், ஆதலால் நான் பேசுகிற வார்த்தையின்படி சகலமும் எனக்கு ஆகிறது. நீங்கள் ஆவியாக இருக்கிறீர்கள், இந்த ஆவியானது வார்த்தையினாலே செயல்படும். தேவனை பற்றி கூட எழுதும்போது ஆதியிலே வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அதாவது ஆவியாக இருக்கிற தேவனிடத்திலே இருந்தது. அப்போ தேவன்னா யாரு? ஆவியாக இருக்கிற தேவன் வார்த்தையினாலே செயல்படுகிறவர். ஆவியாக இருக்கிற தேவன் வார்த்தையினாலே செயல்படுகிறவர். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆவியாக இருக்கிறோம், இந்த சரீரத்தில் குடியிருக்கிறோம், அவ்வளவுதான். ஆவியாக இருக்கிற மனிதன் நாம் இப்போ வார்த்தையினாலே செயல்படுகிறோம். நீங்கள் என்ன பேசுகிறீங்கிறது ரொம்ப முக்கியமாகி விடுகிறது. இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை, 2 சேர்ந்து சரியாக வருது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இப்போ இருதயத்தின் நிறைவு என்னங்க? இருதயத்தின் நிறைவு கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனங்களா அல்லது உலகம் சொல்லுகிற பொய்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய சுகத்துக்கான கிரயம் செலுத்தப்பட்டாயிற்று, நீ சுகமானாய். அந்த வார்த்தையை எடுத்து வச்சுக்கிட்டாக்க அப்படியே சுகமானோம். ஆனால் இல்லை ஆண்டவரே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியலை. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ சுகமானாயின்னு. நம்ம மனசு அது இவ்வளோ நாளாக எல்லாத்தையும் பார்த்தது, உலகத்தில் பார்த்ததெல்லாம் சேர்ந்து என்ன சொல்லுது, நமக்கு முடியலைன்னு. ஒருத்தன் போய் கர்த்தர் சொல்லி கூப்பிடுறாரு, பராக்கிரமசாலியே அப்படின்றார். அவன் பயந்து போய் ஏற்கனவே இருக்கிற தானியத்தெல்லாம் அடித்து வீடு கொண்டு போய் சேர்த்துடலாம். மீதியானியர்கள் வர்றாங்க, கொஞ்சம் டைம் கொடுத்தா வந்து அழுட்டு போயிடுவாங்க, அதனால் சீக்கிரமாக அடித்து வீடு கொண்டு போய் சேர்த்தெல்லாம் அடிச்சுக்கிறேன்.
அவன் பயந்து போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் பராக்கிரமசாலியேன்னா, எதுக்கு பராக்கிரமசாலின்றாரு? இந்த மீதியானியரெல்லாம் நீ தாண்டா ஓட்டுவ, நீ யாருக்கு பயந்து இந்த தானியத்தை அடித்து வீடு விட்டு சீக்கிரமாக சேர்த்துடலான்னு நினைக்கிறியோ, அந்த மீதியானியரை இந்த தேசத்தை விட்டு நீ ஓட்டுவ அப்படின்னு சொல்லி தான் அவனை கூப்பிட்டு பராக்கிரமசாலியே என்னாரு. கடைசிக்கு அதை செஞ்சு முடிச்சிட்டாரு. அந்த மனுஷன் கீதியோன் அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்தான். அவனுக்கு சந்தேகம் வந்துச்சு, நீ தான் பேசுகிறீரா, இது நடக்குமா நடக்காதா, தோல் அப்படி போடுறேன் அங்கிட்டு போடுறேன் நல்லாமோ சொல்லிட்டு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை அதில் செயல்படுறதுக்கு தன்னை தீர்மானிச்சுக்கிட்டான். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி செயல்பட்ட போது இவன் யார், இவ்வளவு பயந்து கிடந்த ஆள் மீதியானியரையே தேசத்தை விட்டு ஓட்டிவிட்டான். இவனுடைய சொந்த ஜனங்கள் இவனுக்கு உதவி செய்ய வராதிருந்தாலும் கூட இவனோட கூட இருந்த ஆட்களுமா சேர்ந்து மீதியானியரை துரத்திட்டாங்க. அப்போ அந்த வார்த்தையை, தேவன் கொடுத்த வார்த்தையை அவன் ஏற்றுக்கிட்டான். அந்த வார்த்தையை பேசும்போது ஜெயம் உண்டாயிருந்தது. இன்றைக்கும் உங்களை பார்த்து கர்த்தர் பராக்கிரமசாலியே அப்படின்னு சொன்னால், முதல்ல நம்பர் 1 உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற இந்த பிசாசெல்லாம் போக்கணும். பிசாசை போக்குறதுக்கு பிசாசை போ, இயேசுவின் நாமத்தினாலே போ, இயேசுவின் நாமத்தினாலே போ. அது ஒரு விஷயம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அடுத்தவங்ககிட்ட இருக்க பிசாசை ஓட்டுறதுக்கு அப்படி சொல்லலாம். நமக்குள்ள இருக்க பிசாசை ஓட்டுறதுக்கு எதிர்த்து நில், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உங்களுக்குள்ள எங்கிட்ட வந்து பிசாசு என்ன வேலை செய்யுது? நான் வியாதிக்காரன் தாங்க, எனக்கு வயசாச்சுங்க, எனக்கு பலன் இல்லைங்க, ஒரு மாதிரி கண்ணெல்லாம் இருண்டுக்கிட்டு வருதுங்க, நான் என்னங்க செய்யறது அப்படிங்கிற எண்ணமாக இதெல்லாம் யார் கொடுத்தது? பிசாசு இப்படி எண்ணங்களை நம்மகிட்ட நேரடியாக மனசில் போட்டுடுறான். உலகத்தை பாரு, இதான நடக்குது அப்படின்னு சொல்கிறான். நாம் அதை நம்பி நம்ம வயசாச்சு, பலவீனம் வந்துருச்சு, கண்ணெல்லாம் இருண்டு போகுது, ஒன்றும் சத்து இல்லை, வேலைக்கு போக முடியாது, சம்பாதிக்க முடியாது, என்னத்தை செய்ய போகிறான், அப்படி ஏதோ ஒன்றில் சோர்ந்து போய் அப்படியே படுக்க வச்சுருவாங்க. ஆனால் அவர் நம்மோடு இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய. இப்போ பிசாசு கொடுக்குற எண்ணங்கள் நம்ம பலவீனம், வியாதி ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தேவன் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? நமக்கு எதையெல்லாம் செய்ய நம்மை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறாரோ அது எல்லாத்தையும் நாம் செய்து முடிப்போம். என்ன செய்யணும்? வசனத்தை எடுத்துக்கணும். நமக்கு தெரிஞ்ச வசனம், உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அக்கிரமத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரா? அதில் ஒன்றும் குழப்பம் இல்லையே. திரும்ப நான் பாவியெல்லாம் பேசக்கூடாது. அப்புறம் அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கின்னா இன்னும் வியாதி இருக்க, இதுக்கு என்ன பண்ணுறது? இங்கே தான் இந்த போராட்டம் வருது. இங்கே தான் நம்முடைய சாய்ஸ், எந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கிற போகிறோம். உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு, நரகத்துக்கு போகாமல் தடுத்து, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கங்கள்னாலும், அவருடைய கிருபை அவருடைய இரக்கங்கள், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக வரைக்கும் நன்மையான நல்ல வாக்குத்தத்த வசனங்களை பேச வைக்கிறார். நம்ம பேசாதவங்க பேசணும். நன்மையான வாக்குத்தத்தங்களால் நம்முடைய வாயை நிரப்புகிறார். இதை சொல்லு, இந்த வார்த்தை, இதான் ஆசீர்வாதம், இந்த வசனத்தை எடுத்துக்க, இந்த வசனத்தை எடுத்துக்க, இதை பேசு அப்படின்றார். நம்ம இந்த வார்த்தையினால் செயல்படுற ஆவி மனுஷனாக இருக்கிறோமே, இந்த வார்த்தையை எடுத்துக்கன்றார். ஆனால் உலக வார்த்தைகள் நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குது. நம்ம வயசாச்சு, பலவீனமாச்சு, கண் இருண்டுக்கிட்டு போகுது,
வயிற்ற வலிக்குது, நம்ம என்ன செய்ய போகிறோம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படி நினச்சா எல்லாமே முடிஞ்சிருங்க. ஒரே அடியாக அடித்து காலி பண்ணிடுவாங்க அவன். ஆனால் நீங்கள் சரீரத்தில் எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் மனசில் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். உங்கள் மனோ தைரியம், மனதின் பலன் பிசாசை அப்படியே துரத்தி விட்டுரும். நீங்கள் இந்த பலவீனம், வியாதி இது இல்லை, இதை நான் நீக்கிறேன். கர்த்தருடைய வசனத்தை நான் எடுத்துக்கிறேன். அவருடைய தழும்புகளால் குணமானேன். இப்போ இது வரைக்கும் வந்த நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறாருன்னு அடுத்த வரி, உன் வயது திரும்ப வாழ வயது, நான் மறுபடியும் வாழ வயது உள்ள ஆளா ஆகிறேன். நான் நம்புகிறேங்க. தேவன் ஆதாமை படைக்கும்போது வாலிபனாக படைச்சார், அந்த பொண்ணை வாலிப பெண்ணாக படைச்சார். அவன் மட்டும் பாவம் செய்யாமல் இருந்திருந்தானா இன்றைக்கு வரைக்கும் அவன் வாலிபனாகவே தான் இருப்பான். காலேபு என்ன 80 வயது உள்ளவனா, அப்பவும் அன்றைக்கு இருந்த பலன் இன்னைக்கு எனக்கு இருக்குதுன்றான். மோசே 120 வயது உள்ளவனாக இருந்தபோது அவன் பலன் குறையவும் இல்லை, அவன் கண் மங்கவும் இல்லை. அது எப்படி? அந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை அபிஷேகம் ரெண்டு சேர்ந்துருக்கு. நீங்கள் வார்த்தையை சொன்னீங்கன்னா அபிஷேகம் வந்துடும். இயேசு சொல்லுகிறார், என்னுடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ நீங்கள் வார்த்தையை சொன்னால் அதில் அந்த ஆவியும் செயல்பட வருது. கர்த்தருடைய வார்த்தையை பேசினா கர்த்தருடைய ஆவியானவர் அதிலிருந்து செயல்படுவார். பிசாசுடைய வார்த்தையை பேசினா பிசாசு அந்த வார்த்தையிலிருந்து செயல்பட்டுறான். இந்த விஷயத்திலே சற்று கவனமாக, இன்றைக்கு இந்த வெளிப்பாடு நமக்கு வருகிறது, இதை பிடித்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஜெயம் எடுக்க கர்த்தர் உங்களுக்கு கூட இருக்கிறார். ஒரு விஷயத்தில் கூட நீங்கள் தோற்று போக முடியாது. தோற்று போகிறதற்காக நாம் உண்டாக்கப்படவில்லை. நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்க முடியும் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். இதில் மட்டும் கவனமாக இருந்தால் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டியதே கிடையாது. அதுக்கு எதுக்கு ஜெபம் பண்ணணும்? அதுதான் காலை தோறும் கிருபை புதிதாக இருக்கிறது. அது ஏற்கனவே கொடுத்ததை போய் திரும்பி கேட்கறது அர்த்தம் இல்லாதது. அதே போல் ஏற்கனவே அவர் சுகத்தை கொடுத்திருக்கிற போது சுகத்தை தாரும் என்று கேட்கிறது அர்த்தம் இல்லாத ஒன்று. இதோ சுகம் வைக்கப்பட்டிருக்கிறது, விசுவாசித்து எடுத்துக்கொள். அவருடைய தழும்புகளால் குணமானேன், நீங்கள் விசுவாசிச்சிட்டிங்கன்னா சுகம் வந்துடும். இதுக்கு மேலே பலவீனம் அடைய வேண்டியதில்லை. இதுக்கு மேலே ஸ்ட்ராங் ஆகிட்டே போகலாம். ஏனென்றால் கர்த்தர் உங்களை வாழ வயது போல ஆக்குகிற அந்த வேலையை செய்கிறாரு. ஒருவர் பலவீனம் அடைந்து போக வேண்டியதில்லை. ஆனால் எல்லாரும் பலவீனம் அடைஞ்சு போயிட்டாங்களே பாஸ்டர், அவங்க ஏதோ அந்தந்த விஷயத்தில் கோட்டை விட்டாங்க. பவுல் கூட சொல்கிறான், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகிருக்குதுன்னு. கடைசியில் என்ன பண்ணிட்டான், நான் 3 தடவை ஜெபம் பண்ணேன், என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு அப்படின்ட்டான். அப்புறம் சொல்லிட்டான், நான் இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்கேன், என்னுடைய நேரம் வந்துருச்சு, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்ட்டான். அவன் எங்கேயோ ஒரு இடத்துல ஜபத்துக்கு பதில் வரலைன்னு நினச்சிட்டான். பார்த்தீங்களா? பதில் கொடுக்க மாட்டேன்னு நான் சொன்னார். பதில் அங்கே இருக்குது. விசுவாசிக்க முடியலை. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே விசுவாசிக்க முடியாமல் யார் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்குதுன்னு சொன்ன ஆள். இந்த பில்லிகிராம் பற்றி இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டீங்க. சூப்பராக உலகம் பூரா சுவிசேஷத்தை அறிவித்த ஆள். நாகாலாண்டு, இந்தியாவில் வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாகாலாண்டு, அங்கே ஒரு தடவை அவர் பிரசங்கித்து ஒரு நாள்னா ஒரு இல்லை 5-6 நாள் வரும். ஒரே இடத்துல மீட்டிங் போட்டால் வரும். ஜனங்கள்லாம் இயேசுவை ஏற்றுக்கிட்டு அவங்கெல்லாம் கிறிஸ்டியனாக ஆனாங்களாம். ஹெட் ஹண்டர்ஸ்,
எங்கே வேணாலும் என் தலையை வேணாலும் சீவிட்டு கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. தலையை வாங்கிட்டு ஒருத்தனை கொண்டுட்டு எண்ணத்தெல்லாம் எடுக்கணுமோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படி ஆளுங்க. அது நமக்கு இப்போ ரொம்ப ஆச்சரியமாக தெரியுது. அந்த காலங்களில் அதான் ரூல். நம்ம பைபிளை வாசிக்கும்போது கூட எப்போ பார்த்தாலும் அம்மோனியர்கள் வந்தாங்க, மோவாவியர்கள் வந்தாங்க, இந்த ஏதோமியர் வந்தாங்க, பெலிஸ்தர்கள் வந்தாங்க, எகிப்தியர் வந்தாங்க, அசீரிகள் சிரியாரெல்லாம் வந்தாங்க, இங்கேருந்து கொள்ளையடிச்சுப்போம். என்ன நடக்குதுங்க? இப்படியே சுத்தம் பண்ணிக்கிட்டே கிடக்கிறாங்க. இந்த மணிப்பூர் ஆட்களும் இப்படி தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆள் பிரசங்கம் பண்ண கேட்டுட்டு அப்படியே நிறைய பேர் கிறிஸ்டின் ஆகிட்டாங்களாம். அதனால தான் இந்திய அரசாங்கம் நீ இதுக்கு மேலே அங்கே வரக்கூடாது இந்தியாவுக்குள்ளே அப்படின்னு சொல்லி அவருக்கு தடை விதிச்சிட்டாங்களாம். ஆனால் அந்த ஆள் உலகத்தில் எந்த நாடுகளுக்கெல்லாம் போனாலும் சரி அங்கே ஒரு பெரிதான எழுப்புதல் அந்த ஆள் பார்த்துருக்குறாரு. அப்போ தான் ஏதோ கேட்டிங்க, நல்லா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஒருத்தருடைய வீட்டை போய் பார்த்தபோது இந்த ஆளுக்கு நம்ம அப்படி ஜெபிக்கணும், டூ இட் ஒன்ஸ் மோர் லார்ட், இன்னொரு முறை நீர் அப்படி செய்யும் அப்படின்னு கேட்டு கடைசி இந்த ஆளை கொண்டே கர்த்தர் வந்து ஒரு பெரிய எழுப்புதலை உலகெங்கும், ஒரு நாட்டில் இல்லை, இந்த ஆள் பல நாடுகளுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார். சுவிசேஷம் மட்டும், வேறு ஒன்றும் செய்ய மாட்டார், சுவிசேஷம் அறிவிக்கிறது மட்டும்தான். எப்படி யோவான் ஸ்நானகன் ஒரு அற்புதமும் செய்யலை, ஆனால் அது பெரிய ஆளாக இருந்தான். அதுபோல் இப்படி சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க எந்த ஒரு அற்புதமும் செய்யாமல் இருந்தாலும் பெருங்கூட்டம் வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு ரட்சிக்கப்பட்டார்கள். அப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். என்னது? தேவனுடைய வசனம் வந்தது, ரட்சிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ளே வந்தால் நீங்கள் சுகமாவீர்கள். தேவனுடைய அந்த சுகத்துக்கான வார்த்தை இப்பொழுது வருகிறது. அந்த சுகத்துக்கான வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள், சுகமாகிறீர்கள். இந்த நீங்கள் வசனத்தை விசுவாசத்தோடு பேசும்போது தேவனுடைய வல்லமை உங்களுடைய சார்பாக செயல்படுகிறது. நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லா மருத்துவங்கள் மூலமாக சுகமடைகிறது நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை காட்டிலும் மேன்மையானது வசனத்தை கொண்டு சுகமடைவது, தேவனால் உண்டாகிற சுகம், தெய்வீக சுகம். அடுத்து தெய்வீக ஆரோக்கியம். ஆரோக்கியம்னு வந்தால் நிறைய பேர் வச்சுருக்குறாங்க. நம்ம பெந்தகோஸ்தையாரர்கள் கூட அப்படி ஒன்றும் பேர் வைக்க காணாம். ஆரோக்கியம் நிறைய பேர் மற்றவங்க வச்சுருக்காங்க. ஆரோக்கியம்னா வியாதியே வராதுன்னு அர்த்தம். சுகமடைகிறது தெய்வீக சுகம். ஆனால் ஆள் ஒழுங்காக இருக்கிறப்ப ஆரோக்கியமாக இருந்தாக்க வியாதி வராது. அப்படி நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்படி தேவன் ஏற்பாடு செய்திருக்கிறார். வசனத்தை பிடித்தீர்களா? தேவன் சொல்லுகிற இந்த வார்த்தையை பிடித்தீர்களா? அல்லது பிசாசு சொல்லுகிற அந்த பலவீனம், வியாதி, தரித்திரம் அதெல்லாம் அதை பிடித்து கொண்டீர்களா? எதை உங்களுக்கு சொந்தமாக்கினீர்கள்? எதை பேசுகிறீர்கள்? உங்களுடைய வாய் நன்மையால் நிரம்ப கடவுது. உங்களுடைய வாய் நன்மையான வாக்கு தத்தங்களால் நிரம்ப கடவுது. உங்களுக்கு என்ன தேவையோ அதற்கேற்ற வாக்கு தத்தத்தை நீங்கள் பேசினால் அது நடக்கும். நான் இப்போ சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் நான் இங்கே இருக்க போகிறேன், சோகமாக இருக்க போகிறேன், அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க போகிறேன். ஏன்னா எனக்கு 15 வருஷ கணக்கு தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்குள்ளே இயேசு வந்துடுவார். ஏன்னா போகிற போக்கு ரொம்ப வேகமாக, உலகம் போகிற போக்கு ரொம்ப வெகு வேகமாக போய்கிட்டு இருக்கு. பைபிளில் இயேசு வருகிற காலத்தில் என்னெல்லாம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் இப்போ நடந்து நிறைய விஷயங்கள் முடிஞ்சிருச்சு. இன்னும் 1-2 விஷயங்கள் தான். இந்த இப்போ தான் இஸ்ரவேலர் வந்து அந்த ஹமாஸ் அந்த ஜனங்களை போட்டு ஒரு மாதிரி அடக்கிட்டாங்கன்னு ஒரு செய்தி வருது. ஆனாலும் அவங்க அந்த பக்கத்தில் இருந்து ஹமாஸ்காரையும் கொண்டு போட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். சமாதானம் வரல. சமாதானம் இப்போ வராது. நான் சொல்கிறேன், சமாதானத்தில் இது முடியாது. இந்த பேச்சுவார்த்தை வந்தால் எதில் முடியும்? யுத்த நிறுத்தம், சண்டை நிறுத்தம்ங்கிறது மட்டும்தான் வரும். அதுக்கப்புறமா ஒரு நாளைக்கு சமாதான உடன்படிக்கை, 7 வருஷத்துக்கான சமாதான உடன்படிக்கை வரும். ஆனால் ஆரம்பத்தில் யுத்த நிறுத்தம்.
சண்டை நிறுத்தம் மட்டும்தான் வரும். இதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போக்கி உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் இஸ்ரவேல் மேலே ரொம்ப காட்டமாக இருக்கிறாங்க. அவ்வளோ பேர் செத்துக்கிட்டு இருக்கான், நீ இன்னும் போய் குண்டு போட்டுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு. அவனை கேட்டால் என்ன சொல்கிறேன், நான் சும்மா இருந்தேன், இனி தாண்டா கும்பிட்டு போட்டு எங்களை கெடுக்கிறான்னு. ஏன் சமாதான பேச்சு பேச முடியலன்னா, இந்த ஆமாஸ் அந்த அரபியர்கள் நாங்கள் இஸ்ரவேலரே இருக்கக்கூடாதுன்றேன், நாங்கள் ஒருத்த கூட உயிரோடு இருக்கக்கூடாதுன்றேன், அப்புறம் இவன்கிட்ட எப்படி சமாதானம் பண்ணுறது அப்படின்னு அவன் கேட்குறான். நான் சும்மா இருக்கிறப்ப குண்டு விட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறேன், அப்புறம் நாங்கள் என்ன செய்யறது? அந்த இஸ்ரவேலருடைய ஆர்மிக்கு டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ், பாதுகாப்பு ஆர்மி, தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கான ஆர்மி, பேரே அப்படி வச்சுருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேல்னு ஒருத்தர் இருக்கக்கூடாது, இந்த நாட்டில் இருக்க எல்லாரையும் கொண்டு மத்திய தரைக்கடலில் தள்ளி கொண்டுட்டு இந்த தேசம் பூரா எங்களுடையது அப்படின்ற. ஏன்னா 2000 வருஷம் எங்ககிட்ட இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் கூப்பிட்டு அவனுக்கு கொடுத்து வச்சுட்டாரு. அப்புறமேல் இஸ்ரவேல் தேசமெல்லாம் இருந்துச்சு. இவங்க பண்ண அக்கிரமத்தினால கர்த்தர் துரத்தி விட்டார். மறுபடியும் கர்த்தர் கொண்டு வர்றாரு. கர்த்தர் கொண்டு வர்றப்ப எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் மறைந்து போகும். மழை பெயர்ந்து போகும், மலை போல இருக்க பிரச்சனைகள் நீங்கி போகும். இஸ்ரவேல் மறுபடியும் அங்கே செழிக்கும். அப்படி தான் 1948 எல்லாரும் வந்தாங்க. காசு கொடுத்து இடத்த வாங்கி குடியேறி இருக்கிறாங்க. இப்போ என்னடான்னா, இவங்க ஒரு நாடாக வந்துட்டாங்களே, என்ன செய்கிறதுன்னு சுற்றி இருக்கவங்களாம் தாங்களை கொண்டு போட்டுக்கிட்டே இருக்கான். இஸ்ரவேல்னு தேசம் இருக்கக்கூடாதுங்கிறான், ஒரு இஸ்ரவேலன் கூட இருக்கக்கூடாதுன்றான். அவனோட சமாதானம் பேச முடியலை. இப்போ உலகமெல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக திரும்பிடுச்சு. இது எவ்வளவு தூரம் ரொம்ப முக்கியமானது தெரியுமா? இப்போ உலகமெல்லாம் திரும்பினாலும் உண்மையான எதிரி, இஸ்ரவேலுக்கு எதிரி அரபு நாடுகள். 10 நாடுகள் கூட்டணியை பற்றி பைபிள் பேசுது. இப்போ இனிமேல் வர்ற ஒரு சில வருஷங்களில், 1 வருஷமோ 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 10 நாடுகள் 10 அரபு நாடுகள் கூட்டணி வரும். இப்போதைக்கு ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ், எண்ணெய் எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரிஸ் 10 நாடுகளில் ஒரு கூட்டமைப்பு இருக்கிறது. ஆனால் இது இல்லை. 10 நாடுகள் அரபு மக்களுடைய கூட்டணி வரும். அவங்க தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக நிற்பாங்க. ஆனால் அவங்க ஆரம்பத்தில் ஒரு சமாதான உடன்படிக்கையை பண்ணிவிட்டு திரும்பி திடீர்னு வந்து இஸ்ரவேலரை பிடிப்பாங்க. அவங்க பிடிக்கிறப்ப என்ன நடக்கும்னு சகரியா 14 எழுதியிருக்கு. அப்போ 10 நாடுகள் கூட்டணி வரணும், இன்னும் உண்டாகலை. 10 நாடுகள் கூட்டணி வர்ற அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய அரபு நாடுகள்லாம் ஒன்று சேர்றாங்களான்னா அவங்களுக்குள்ள சண்டை, ஏகப்பட்ட சண்டை. இந்த 10 நாடுகள் கூட்டணி வர முடியாத நிலைமையாக இருக்குது. இவ்வளவு சண்டையாக இருக்கிறவங்கெல்லாம் எப்படி ஒருமனப்பட்டு 10 நாடுகள் கூட்டணியை உண்டாக்க போகிறாங்கன்னு நினச்சா திடீர்னு நடந்துருமுங்க. நீங்கள் நினச்சிங்களா இந்தியாவில் ஆதார் கார்டு இவ்வளோ வேகமாக வந்துடும்னு? இவ்வளோ வேகமாக வந்துருச்சு. இவ்வளோ பெரிய தேசத்தை, இவ்வளவு ஜனங்கள் இருக்கக்கூடிய ஒரு தேசத்தில் ஆதார் எப்படி போட்டாங்கன்னு வெளிநாட்டுக்காரெல்லாம் முழிச்சு போயிருக்கிறான். ஏன்னா இது வந்து ஏதோ ஒரு மிஷினில் போய் பேரை கொடுத்தவொன்னே பதிஞ்சிட்டு போகிறது கிடையாது. மக்களுடைய மனசை மாற்றணும். மக்களுடைய மனசை மாற்றி உனக்கு ஒரு ஐடென்டிட்டி, இதை வச்சா நீங்கள் உனக்கு இந்த நன்மை அந்த நன்மை சொல்லி படித்தவன் படிக்காதவன் விரும்பாத எல்லாருக்கும் ஒரு கார்டை கொண்டு போய் கொடுக்கணும். இப்போ ஆதார் இல்லாமல் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த காலத்தில் ரேஷன் கார்டு இல்லைன்னா ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்க முடியாது. இப்போ ஆதார் இல்லைன்னா என்னமே செய்ய முடியாது. கார்டு நம்பர் வந்துருச்சு, அப்புறம் இன்னொரு நம்பர் வரும் கொஞ்ச நாளில். அதுக்கு முன்னாடி நம்ம போயிடுவோம்னு நினைக்கிறேன். அந்த அந்தி கிறிஸ்து பூமியில் கிரியை செய்கிற போது தான் அவனுடைய நம்பர் அல்லது அவனுடைய அந்த முத்திரை அதை பெற்றுக்கொண்டாதான் கடையில் விற்க வாங்க முடியும்னு. நாங்கள் அன்றைக்கி ஒரு நாள் மெட்ராஸ் போயிட்டு நகை கடைக்கு போனாங்க, சரி பார்க்கலான்னு. அந்த கடையில் இதே மாதிரி கடையில் அங்கே மற்ற ஊர்களில் வாங்கியிருக்கீங்களான்னா வாங்கியிருக்கேன், பேர் இருக்கான்னா இருக்குது.
புதுசாக ஒரு கடையில் போய் நின்றுக்கிட்டு உங்கள் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னா இவங்க ஃபோன் நம்பர் சொல்கிறாங்க. உடனே லிஸ்ட்டு பூரா அந்த என்னென்னா வாங்கியிருக்குதுன்னு வருதுங்க அவன்கிட்ட. ஏங்க எவன் கடை எங்கேயோ போய் நின்றுட்டு பேரில் அந்த நம்பர் செல்ஃபோன் நம்பர் சொன்னால் அவ்வளோ வருது. வருஷங்களுக்கு முன்னாடி மதுரையில் போய் கண் ஆஸ்பத்திரியில் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். அப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி திண்டுக்கல்லில் இருக்கிற அந்த ஆஸ்பத்திரிக்கு போனால் அவங்க ஆஸ்பத்திரி இங்கே போய் சொன்னால் நீங்கள் என்னென்னதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்க ஏற்கனவே அப்படின்னு புதுசாக போய் நின்னா ஏற்கனவே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தாலாம் வரலாறு வந்துருச்சு. நாங்கள் உண்மையிலே கொஞ்சம் வி ஆர் ஷாக்டு. என்னத்தை எங்கே போயிட்டுனாலும் நம்மளை தெரிஞ்ச ஆளுகள் விவரங்கள் தெரிஞ்ச ஆள் இருக்காங்க பாருங்கள். எல்லாமே ஒரு நம்பருக்குள்ளே வரப்போகுது. ஒரு முத்திரை போட சொல்ல போகிறான். அதை போட்டால் தான் நீங்கள் விற்க கடையில் எந்த கடையிலையுமே எந்த பொருளுமே கடையில் போய் சோப்பு வாங்கணுமா கார்டு கொடு. இப்போ நான் போய் கேரளா போனப்போ ஒரு மாத்திரை வாங்கினேன். அந்த மாத்திரையை வாங்குறப்ப நம்பர் கேட்குறான். நம்பரை கொடுத்தா ஒரு வருஷம் கழித்து இந்த மருந்து கடையில் இங்கே உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு செய்தி வருது. அவனுக்கு வேறு வேலை இல்லையான்னு நான் நினப்பேன். ஆனால் அவன் நம்பர் வச்சுருக்கிறான். எங்கே போனாலும் நம்ம நம்பர் வருது. இப்போ நீங்கள் ஏற்கனவே உங்களுக்குன்னு ஒரு நம்பர் வச்சுருக்கீங்க உண்டா இல்லையா? உங்கள் செல்ஃபோன் நம்பர் தான் உங்கள் நம்பர். ஆனால் இன்னொரு நாள் ஒரு நம்பர் வரப்போகுது. இன்டர்நேஷ்னலாக உலகெங்கும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நம்பர் வருது. அதன்படி தான் எல்லாம் நடக்கும். ஆனால் அதெல்லாம் அந்த விற்கவோ வாங்கவோ முடியாதுங்கிற அந்த காலம் அந்தி கிறிஸ்துவின் காலம். இயேசு சபையை பரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போன பிறகு தான் அந்தி கிறிஸ்துவின் காலம் ஆரம்பிக்குது. இயேசுவின் ரகசிய வருகையில் அவர் சபையை எடுத்துக்கொண்டு போகிறார். சபை போன ஒரு பாடு தான் இந்த சபை தான் அந்தி கிறிஸ்து வர்றதை தடை பண்ணி கொண்டு இருக்கிறது. தடை செய்கிறவன் நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான்னு போட்டிருக்கே. அப்போ சபை எடுத்துக்கொள்ளப்படும், நம்ம பரலோகம் போவோம், கீழே பிரச்சனை ஆரம்பிக்குது. அது ஒன்று இருக்க. இப்பொழுது நீங்கள் ஆளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டங்கள் அவர் இயேசு வர வரைக்கும் நம்ம இங்கே இருப்போம்ன்றோம், சுகமாக இருப்போம்ன்றோம், நல்லா இருக்கோம்ன்றோம். எப்படி? அவருடைய வார்த்தைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையை சொல்லி நான் சுகமானேன் அப்படி சொல்லணும். ஆனால் மனசு கேட்க மாட்டேங்குது. சுகந்தான் இல்லையே. அவர் சுகமாக்கிட்டா நம்பிடுவேன். ஆனால் அவர் சொல்கிறாரு நீ சுகமான ஒரு பாடு நீ நம்பணும்னு அவசியம் ஒன்று கிடையாது. இப்போ சுகம் இல்லாத மாதிரி இருக்கிறப்பவே நீ நம்பணும் அப்படின்றார். அந்த ரோமர் 4வது அதிகாரம் அதில் 21வது வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி சரி முழு நிச்சயமாய் நம்பி எப்போ நம்பினா? வயசாயிருந்தப்ப. எப்போ நம்பினா? சாராளுடைய கற்பம் செத்து போனான். அந்த நிலைமையில் அவன் விசுவாசித்தான். தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். எப்படி மகிமைப்படுத்தினான்? ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஈசாக்கு கொடுத்துருக்கா ஸ்தோத்திரம். இவன் ஆள் வயசாகி கிடக்கு. ஆனால் என்ன சொல்லணும்? ஈசாக்கை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லிட்டான்னு போட்டிருக்கு. ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கிறான், மகிமைப்படுத்தினான்னு போட்டிருக்கு. அவருடைய வார்த்தையை நம்புனா நீதிமானாக்கப்படுகிறான். எப்படி ஆபிரகாம் நீதிமானானா? அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இப்போ நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க, அவருடைய தழும்புகளால் குணமானேன் விசுவாசிங்க, அது உங்களுக்கு நீதியாக எண்ணப்படும். இந்த சரீரத்தில் இருக்க வியாதி பலவீனம் ரொம்ப மனிதனுடைய மனதை பெரிய தாக்கத்துக்குள்ளாக்குகிறது. அது எப்படி? இந்த வியாதி கூட சுகமாயிருமா?
ஏப்பா கர்த்தரை விட உங்கள்கிட்ட இருக்க இந்த வியாதி பெருசா? கர்த்தர் மன்னிக்க முடியாத அளவு பாவத்தை என்னத்தையும் செஞ்சுட்டேன். கர்த்தர் மன்னிக்க முடியாத பாவம் ஒன்றே ஒன்று இருக்கு, அது இயேசுவை எனக்கு வேண்டாம் என்று நிராகரிக்கிறது. அதுதான் மரணத்துக்கு ஏதுவான பாவம். அவங்களுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. மரணத்துக்கு ஏதுவான பாவம்ங்கிறது இயேசு எனக்கு வேண்டாம்ங்கிறது. மற்றபடி எந்த பாவமாக இருந்தாலும் அவர் மன்னிக்கிறாரு, கழுவுறாரு, பரிசுத்தப்படுத்துறாரு. நீ மறுபடியும் வசனத்தை பிடிச்சு நட, அந்த நன்மையை பெற்றுக்கொள், சுகத்தை பிடித்துக்கொள். அவருடைய தழும்புகளாலே குணமானேன் சொல்லு, அது வரும். நன்மையினால் வாயை திருப்தியாக்குங்கள், வாக்குத்தத்த வசனங்களால், அதாவது அவருடைய தழும்புகளால் குணமானேன், இந்த வசனத்தை சொல்லுங்க. இது சுகத்துக்கு மட்டும், மற்ற எல்லாத்துக்கும் அதுக்கேற்ற வசனங்கள். அதை எடுத்துக்கங்க. கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. அது அனுப்பப்பட்ட காரியம் வாய்க்கும்படி செய்யும். உங்களுடைய சரீரத்தில் பலன் வரும், சுகம் வரும், வாழ வயது போல் ஆவீர்கள். இதெல்லாம் எங்கே இருக்குது? நீங்கள் இந்த வசனத்தை மனசில் நம்புறது. பிசாசை எப்படி எதிர்த்து நிற்கிறது? போனாலாம் போக மாட்டேங்கிறேன். நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற அவிசுவாசம், அதாவது அவன் சொல்கிறத நம்பி இருக்கிறோமே. இப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த நம்பிக்கையை நம்மளை விட்டு வெளியெடுத்து போடணும். வியாதியாக இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தை தூக்கி வெளியே போடணும். வயசாயிருச்சு அப்படிங்கிற எண்ணத்தை தூக்கி வெளியே போடணும். இது இருந்துக்கிட்டு தானே நம்மளை சுகமுடைய விடாமல் கெடுத்துக்கிட்டு இருக்கு. இது பொய், பிசாசோடைய பொய். திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று, ஆனால் நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் நான் இந்த ஜீவ வாக்குத்தத்தத்தை கொடுக்குறேன், பிழைச்சிக்க என்றார். அந்த பொய்யான பிசாசுடைய வார்த்தைகளை நிராகரித்து விடுங்கள். ரிஜெக்ட் தம். சுகமாக முடியாது அப்படிங்கிற அந்த யோசனையை ரிஜெக்ட் பண்ணு, வேண்டான்னு தள்ளிவிடு, உன்னை விட்டு வெளியேற்று அப்படின்றார். நான் சொல்கிறேன், மருத்துவத்தின் மூலமாக சுகமடைய முடியும், ஆனால் இது மேன்மையானது. கர்த்தரால் சுகத்தை பெறுவது, வசனத்தால் சுகத்தை பெறுவது மேன்மையானது. மறுபடி சைடு எஃபெக்ட்லாம் வராது. இதில் மாத்திரத்துனா சைடு எஃபெக்ட்லாம் வருது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையினால் சுகம் அடைஞ்ச ஆரோக்கியம் வருகிறது. தெய்வீக சுகமும் பின்னாடியே தெய்வீக ஆரோக்கியமும் அப்படி வருகிறது. நீங்கள் கர்த்தருக்காக நிற்கலாம், கர்த்தருக்காக வாழலாம், கர்த்தருடைய சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றலாம். என்ன செய்யணும்? அந்த பிசாசு சொல்கிற போய் நீங்கள் பலவீனம், வயசாயிருச்சு, உடம்பு வலிக்குது, கண்ணு இருண்டுக்கிட்டு போகுது, நடக்க முடியல, ஒன்றும் பேசக்கூடாது. அதை பேசல, அது நடந்துருது. இதான் சொன்னேன், நம்முடைய ஆவி வார்த்தையினாலே இயங்கும்படி ஏற்படுத்தப்பட்டது. நீங்கள் என்ன பேசுகிறீங்க அது செஞ்சிடும். அதனால் இங்கே தான் கண்ட்ரோல் எங்கே இருக்குது? வாயில். நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் வைப்பதோ நம்முடைய வாழ்க்கையை சாபத்துக்குள்ளாக்குவதோ நம்முடைய வாயிலே இருக்கிறது. அதனால் வாயை மூடிக்கிட்டுன்றார். எரிகோவை சுற்றி வர்றப்ப ஒன்று வாயை திறக்கக்கூடாதா அப்படின்ட்டார். சகரியா அது எப்படி நடக்கும்னா வாயை தரக்கூடாது. ஊமையாயிட்டான். அன்னைக்கு ஊமையாவது இருந்து தொலைக்கலாம். ஹலோ, பேசுனா வர்ற நன்மையை கெடுத்து விட்டுருவோம். அதனால் பேசுனா சரியாக பேசணும், இல்லாட்டி வாயை முடிக்கணும். கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனங்களை உங்கள் சூழ்நிலையிலே உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிசாசுடைய காரியங்கள் எல்லாவற்றுக்கும் முன்பாக கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனங்களை நீங்கள் பேசுவீர்களா? அவ்வளவு எதிர்மறையாக இருக்கிற சத்தம் என்று சொல்லுகிற அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த வியாதி வந்துருச்சே, எப்படி தப்புவது என்ற அப்படிப்பட்ட மனநிலையில் தேவன் நமது பட்சத்தில் இருந்தால், இது யார்? இந்த வியாதி என்ன? இந்த பிசாசு யார்? அவன் ஒன்றும் நம்மளை செய்ய முடியாது. அந்த சமயத்தில் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பேசுவீங்களா? நம்ப ஏதுவில்லாத சமயத்தில் நம்பினான்னு போட்டிருக்கு. அப்புறம் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கல, கர்த்தரை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் அப்படி எழுதியிருக்கு.
எல்லாம் மனசு தாங்க. உங்கள் மனம் போல வாழ்க்கை, உங்கள் மனம் கர்த்தருடைய வார்த்தையினால் வாழ வைக்கப்படுமானால் உங்கள் சரீரத்தில் உங்களோட வாழ்க்கை வாழ்ந்திருக்கும். உங்கள் மனதில் கண்ட குப்பையும் போட விடக்கூடாது. பிசாசு நிறையா பொய் சொல்லுவான். பொய் சொல்லியே ஏமாற்றிட்டு தர்றான். ஆரம்ப காலத்தில் நான் பொய்யனும் பொய்க்கு பிதாவும் மனுஷ கொலைபாதகன்னு இயேசு சொன்னார். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறான்னு. அவன் சொல்கிற பொய்யெல்லாம் நம்ம மனசுலேருந்து எடுத்து போட்டால் பிசாசு விரட்டி விட்டீங்கன்னு அர்த்தம். போ 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 அப்படி சொல்ல வேண்டியதில்லை. அந்த எண்ணம் அவன் நம்மக்கிட்ட போட்டானா அந்த எண்ணத்தை எடுத்து வெளியே போட்டா. நான் சரீரத்தில் வயசாகிடுச்சு பலவீனம் கிடையாது, நான் கர்த்தரோட கூட இருக்கிறேன், அவர் எனக்கு திரும்ப வாழ இது போல் ஆக்குறாரு, சுகமாக்குறாரு, பலனாக வைக்கிறாரு. இன்றைக்கி பாருங்கள், உலக மக்கள் கூட அவங்க மனோதிடத்தில் தான் முன்னேறிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் விசுவாச வார்த்தைகளெல்லாம் வச்சுக்கிட்டு, வாக்குத்தத்தங்கள்லாம் வச்சுக்கிட்டு மனதில் பலவீனமாக இருக்கிறது தப்பு. நம்ம விசுவாச வார்த்தைகளை எடுத்துக்கிட்டால் நமக்குள்ள பலசாலியாக இருப்போம். அதாவது சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள பூமியில் இருக்க சகல ஜாதிகளில் நான் உன்னையே அதெல்லாம் இருக்குது. நம்ம என்ன அவர் ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தால் நம்ம ஒன்று நமக்கெல்லாம் தான் முடியாது. இப்படியே சொல்லி அந்த பிசாசு சொல்கிற பொய்யவா எடுத்துக்கிட்டு நம்ம கெட்டு போய்கிட்டு இருக்கோம். அந்த பொய்யெல்லாம் தூக்கி வெளியே போட்டுருங்க. பொய்யை தூக்கி வெளியே போட்டிங்கன்னா பிசாசை விரட்டிட்டீங்கன்னு அர்த்தம். அவன் சொல்கிற பொய்யை நம்பிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு நம்ம இடம் கொடுத்துருக்கிறோம்னு அர்த்தம். வாக்குத்தத்த வசனங்கள், ஜீவ வார்த்தைகள், ஜீவாதிபதியாகிய இயேசு ஜீவ வார்த்தைகளை, வாக்குத்தத்த வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவைகளை உள்ளே வைத்து பேசுவோமாக, அதன்படியே நமக்கு உண்டாகும். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். நீங்கள் வாழ்ந்திருந்தால் அவருக்கு சந்தோஷம். எந்த பெற்றோருக்கு பிள்ளை கெட்டு போனால் சந்தோஷம்? பிள்ளை வாழ்ந்திருக்கணும். அதே போல் அவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் வாழ்ந்திருக்க வேண்டும். அது நீங்கள் அவரை சந்தோஷப்படுத்தணுமா, நல்லா இருங்க. நீங்கள் அவரை சந்தோஷப்படுத்தணுமா, அவருடைய வார்த்தையை எடுத்துக்கோங்க, அதை பேசுங்க, சுகமாயிருவீங்க, பலனடைவீங்க, எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணலாம். பிசாசு கொடுக்கிற பொய்யான அந்த வார்த்தைகளை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்கு. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். பலவீனம், வயசாச்சு, உடம்பு வலிக்குது,